ஒன்று, இவங்க யாரும் விஜய் சாரை ஒரு ஆளாகவே மதிக்கிறது இல்லை. அவர் பேச்சையெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் என்ன கிறுக்கனா? இதுக்காக நாங்கள் அரசியலுக்கு வந்தோம். அவர் மாட்டுக்கு அப்படித்தாண்டா சொல்லுவார். ஊழல் பண்ண மாட்டேன்பார், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க மாட்டேன்பார், டிரான்ஸ்பரண்ட் ஆட்சிம்பார். இதையெல்லாம் அவங்க வேணால் நம்பலாம், எங்களை போய் இப்படி நம்ப சொல்லலாமா? ஒன்று இதுவாக இருக்கணும். அதாவது இது யாருன்னா தாவேகா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் எல்லாருமே. ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல. இதில் வேற ஒரு மீட்டிங்கை வேற போட்டாப்புல, யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிங்க அப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னெலாம் பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் நான் அப்புறம் பார்த்துக்கங்க, பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை வேற விட்டாப்புல. இல்லை அப்படின்னா நான் வெளியில் அப்படித்தான் பேசுவேன். அதையெல்லாம் உங்களை யாரும் ஃபாலோ பண்ண சொன்னாங்களா? உச்சத்தில் உட்கார்ந்துருந்தவன் சும்மா 200 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னைய கொண்டாந்து இங்கே இழுத்து விட்டிய. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுக்கெலாம் நான் எங்கே போகிறது, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு வர வேண்டியது வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் நடந்திருக்கணும். 2ல் எது முதல்ல நடந்திருந்தால் உண்மையிலே விஜய் சாருக்காக நம்ம பரிதாபப்படலாம். இல்லை 2வதுனா விஜய் சாரை பார்த்து நம்ம பயப்படலாம். 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் நடந்திருக்கணும். ஜெகதீஸ்வரி அக்கா, அந்த அக்கா எந்த ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முன்னாடி தூள் படத்தில் வர சொன்னாக்கா போயிடுச்சு. அந்த ட்ரெயினில் போகிறப்போ குத்தி கிழிச்சிட்டு ஏன்னு ஓடி போய் குத்திட்டு நீ போட்டி போறியாரா அப்படின்னு கேட்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் அந்த சொன்னாக்காவை பார்க்குறப்ப கூட ஒரு 95% உள்ளுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் கிளீன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த அக்கா பார்க்கவே வேணாம், வாய்ஸு ஃபோனில் பேசும்போதே அவன் கேட்டவன் போயிடுவான் போலையே. இல்லை அந்தளவுக்கு சட்டியோடு தூக்கி உள்ளே எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் தெரியல. இப்போ அவள் பேசுகிறத பார்த்தா குறுக்க எவன் வந்தாலும் கொன்னுடுவேன், ஏன் எல்லைக்குள்ளே எவனை புரியலை. இது ஏதோ இந்த ஊருக்குள்ளே தான் இந்த எல்லைச்சாமி வச்சுருப்பாங்க, சர்வேயர் எது இருந்தீங்களான்னு, ஏன் எல்லைக்குள்ளே எவனும் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனில் கூட இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க சார். ஆனால் பெரிய வேலையை பார்த்து விட்டாப்புல அவர். அந்த அம்மாவை அவன்கிட்ட ஃபோன் போடுறப்போ ஜாக்கிரதையாக பேசு, நார்மல் காலில் பேசாத, வாட்ஸ்அப் காலில் பேசு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் சொன்னாப்புல. ஆனால் உங்ககிட்ட பேசுகிறப்ப அதை விட உஷாராக இருக்கிறதுன்னு சொல்லவே இல்லைங்களே சார். ஆனால் நல்லா இது எப்படி இந்த ஆடியோலாம் வெளியில் வரும் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க அவங்க ஒரு அமைச்சர். முதல்ல அதை தெரிஞ்சு அவங்க ஒரு அமைச்சரை அவருக்கு கீழே இருக்கிற ஒன்றியம் தான் அவர். அந்த ஜெகதீஸ்வரி அக்காவுக்கு கீழே இருக்க ஒன்றியம் தான் அவர். கண்டிப்பாக இந்த ஆடியோவை அவர் வேணும்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி இப்போ அதை எதுக்காக கொண்டாந்து உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னா, இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேலேருந்து யாராச்சும் ஒருத்தர் ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அதுக்காக இந்த அக்காவை எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணி ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு, அந்த ட்ரிகர் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதை வச்சு ஆளை மக்காட் பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அக்காவோட வாய்ஸ் அத்தனை பேருக்கு நல்ல, அவங்க நியாயமாக பார்த்தா நீங்கள் எதுக்கு கோவப்பட்டிருக்கணும்? லெட்டு கொடுத்தாங்கன்னா காசு, வேறு எதுவும் கிடையாது. லெட்டு, இந்த லெட்டு கொடுக்குறது என்னது, எங்கள் அண்ணா ஆட்சியில் லெட்டா, ஊழலா, லஞ்சமா, முறைகேடா அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்து எவனும் எங்கேயும் எதையும் இதை வச்சுட்டு அலையக்கூடாது. எங்கள் அண்ணன் அங்கே என்ன நினைக்கிறாரோ விருதுநகர் பூரா அதை நான் தான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி கோவப்பட்டு அக்கா அவனை சட்டியோடு தூக்கி உட்கார வச்சிருவேன்னு சொன்னால் பரவாயில்ல. என் ஏரியாவில் எனக்கு தெரியாமல் என் மடியிலையே கையை வச்சுட்டு போகிறானா, மடியிலன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் கையை வச்சுட்டு போவானா, அதை விட்டுவிட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன்னா, அடுத்த ஏரியாவிலேருந்து இங்கே ஏதாச்சும் பண்ணணும் ஆட்டணும்னு நினச்சா ஒட்டை நறுக்கி விட்டு எப்படி ஓட விட்டு அடிப்பேன்னு தெரியாது. இது அக்கா சொன்ன பேச்சுப்பா, தெரியல. இந்த ஆடியோலாம் வெளியில், அதான் இந்த பேச்சு யாரை நம்பி இந்த பேச்சு பேசுனாங்க? முதல்ல இந்த பேச்சு பேசுறதுக்கு ஏன் இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க? ஒன்றும் இல்லை, காசு தான். மக்களுக்கு, என் தொகுதி மக்களுக்கு நான் தான் நல்லது பண்ணுவேன், இந்த அட்டி சொல்லு அப்படி எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன்ட்டு, அந்த மாதிரி எதுவும் சபதம் அதில், அதாவது நான் செய்கிற நல்லதில் நீ ஏன்டா குறுக்க வர, நீ போயிட்டு ஓ ஏரியாவில் நல்லது செய்கிறா
அப்படி எதுவும் பண்ணுறதுக்காக தெரியல சார். ஆனால் அந்த அக்கா உண்மையில் எவ்வளோ டிசர்வ்டு கேண்டிடேட் தெரியுமா? அவங்க யாருமே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்க்குறவன் பல பேர் கேட்பான்ல, அதை பார்த்த உடனேயே பல பேர் முடிவே பண்ணிடுவேன். இது சாதாரண லேடி கிடையாது, சூப்பர் லேடி. கையில் அந்த பச்சை குத்துற அந்த இது இருக்குல்ல, சிகரெட்டு தளபதி அடிச்சுக்கிட்டு அந்த ஸ்மோக்கிங், அந்த அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான, ஏன்னா முருகன் வேலோடு இருந்து பார்த்துருக்கான். அந்த மாதிரி முத்திரையை விட இது பயங்கரமான ஒரு முத்திரை, பாபா முத்திரையை காட்டிலும் பயங்கரமான ஒரு முத்திரைன்னு வாங்கல. இப்போ அதனால தானே அப்படி குத்திருக்காங்க அக்காவுக்கு. ஆனால் இப்போ அக்காவுக்கு யாரோ ஸ்பெஷலாக குத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா அந்த பதவியில் இருக்கிறது எவனுக்கோ ஒருத்தருக்கு உள்ளே இருக்கவனுக்கு பிடிக்கல. அவங்க கொஞ்சம் ஏற்கனவே இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் சொல்லிட்டார் கூப்பிட்டு வச்சு. சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவங்க இவ்வளவு சூடாகிறாங்க இதுக்காக அப்படின்னா, ரெண்டாவது அவன் கட்சிக்காரனும் பெருசாக கிடையாது. அவன் கீழே இருக்கிற யாரோ ஒருத்தர் பதவியில் இருக்கிறவன் கிடையாது. அமைச்சரோ எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை ஓஎஸ்டியோ ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் யாரோ ஒருத்தன், அவங்களுக்கு இதுதான் வேலை. அவன் அப்போலேருந்தே அதாவது புதுசாக எவனும் டெண்டர்லாம் எடுக்க மாட்டாங்க சார். அவன் ஆல்ரெடி ஏதாச்சும் இதிலே இருக்கிறவன் தான். ஏன்னா புதுசாக ஒருத்தன் போனான்னா அவனை நல்லா உட்கார வச்சு அரைச்சி வைக்க. அவன் டெண்டர் எடுக்க அந்த கொடுத்த அந்த கொட்டேஷன் 2 லட்ச ரூபா இருக்கும். இவன் கணக்கு பார்க்காம 4 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு வந்துடுவான். புதுசாக டெண்டர் எடுக்க போனான்னா அவனோட நிலைமை இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ அக்காவுக்கு அவ்வளவு ஆவேசம். இதில் புசி ஆனந்தனை வேற இழுத்து விடுறாப்புல. பொதுச் செயலாளர் அவர் தான் ஏற்கனவே என்னை இதையெல்லாம் நீ பண்ண மாட்டியா, ஏன் உனக்கு தெரியாமலா நடக்குதுன்னு சொல்லி கோச்சிக்கிட்டாரு. எதுக்கு கோச்சிக்கிட்டாருன்னு தெரியலையே. 5-6 மாதத்துக்கு முன்னாடியே கோச்சிக்கிட்டாரா? நீங்கள் ஆட்சிக்கு 3 மாதம் தான், மே மாதம் தானே ரிசல்ட் வந்துச்சு. மே ஜூன் ஜூலை 3 மாதம் தாங்க. அது 6-7 மாதம் எப்போலேருந்து நீங்கள் அமைச்சராக இருக்கதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தெரியல. அது ஒன்று. அதுக்கப்புறம் கடைசியாக இடையில இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்குள்ளே இந்த ஏரியா பூரா இந்த 5-6 ஒன்றியம் பூரா ஒரே இடத்துல மாவட்ட இப்போ புரியுதா ஏன் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாங்கன்ட்டு. வெறும் எம்எல்ஏவாக இருந்தால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அவங்களுக்கு தேவை என்டையர் கண்ட்ரோல், ஒரு டிஸ்ட்ரிக்டோட என்டையர் கண்ட்ரோல். அவர் உண்மையிலே பாவுங்க விஜய் சார், சத்தியமாக பாவம். அவர் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு வந்திருக்கலாம் நல்லபடியாக நம்மளை இந்த சொன்னாப்புல ஒரே ஒரு பவர் சென்டர் எங்கே இது? நீங்கள் மெட்ராஸை தாண்டினா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரிலாம் தோணுது. இப்போ மெட்ராஸுக்குள்ளேயே நீங்கள் பெருசாக ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே அதாவது நீங்கள் எப்போ ஒரு பெரிய பவர் சென்டராக மாறுவீங்கன்னா எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறது, எல்லோரும் நீங்கள் சொல்லி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது, எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். பயப்புன்னு பேசுகிறதுக்கு இங்கே இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட எந்த பயமும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அவங்களுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு ஒன்று இருக்குது, பயங்கரமான ஹோல்டு. இல்லாட்டி இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க சார். தெரியல பண்ணியிருக்கிறாங்க. சொன்னாக்கா கூட எதுக்கும் கொஞ்சம் சாக்கிரதையாக இருந்துக்கங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் பேசுகிற கான்ஃபிடென்ட் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்னமோ அவங்க வேறு ஏதோ பெருசாக ஒரு இதுக்காக பிளான் போட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரிய சப்போர்ட்டு ஒன்று அக்காவுக்கு பின்னாடி பயங்கரமாக நின்று காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கருப்பன் படத்தில் சூர்யா இருப்பார்ல பின்னாடி, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர், ஒரு ஒசரமான யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தோணுது. தெரியல, பார்த்துங்க. விஜய் சார் பத்திரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக உங்களை கேவலப்படுத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஒருவேளை நினச்சி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நானும் நம்புகிறோம், எல்லா நாடு நம்புது, நாங்களும் நம்புகிறோம், நாடு நம்புது ஒரு பேச்சுக்கு. அப்படி வைக்கிறப்ப உங்களை என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இதெல்லாம் நாளுக்கு நாள் எதுக்குமே ரியாக்ஷன் கிடையாது. பழனி சொத்து ரியாக்ஷன் இல்லை. இந்த ஊழல் லஞ்சம் பிரச்சனை ஒன்றிய நிர்வாகம் வாங்குறது அதுவும் கிடையாது. இப்போ தான் இந்த ஆடியோ லீக்கு அதுக்கு எதுவும் கிடையாது. மாணவர்கள் குறைஞ்சபட்ச சப்போர்ட்டு அதுக்கு எதுவும் கிடையாது. உங்களை அதாவது உங்களை கண்டு எல்லோரும் ஒழியலாம்,
ஆனால் நீங்கள் எங்களை கண்டு ஒழிகிறதுன்றது எத்தனை நாளைக்கு உங்களால் ஒளிஞ்சு விளையாட முடியுன்றது தெரில. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ரியாலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ரியாலிட்டியை நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு வர்றது ஃபேண்டசியில், ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும். ரெடியாக இருங்க. ஓகே.